டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்றைக்கி ஃபினான்ஷியல் சீரீஸில் லிக்விட் ஃபண்ட்னா என்ன, யாருக்கெல்லாம் இந்த லிக்விட் ஃபண்ட் செட் ஆகும் அப்படின்றத பற்றி விரிவாக பேசுறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். இப்போது ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற ஒரு ஃபண்ட்னா லிக்விட் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தேன். அப்படிப்பட்ட லிக்விட் ஃபண்ட் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்விட்டி ஓரியன்ட், கோல்டு, சில்வர் இதெல்லாம் பார்த்தோம். லிக்விட் ஃபண்ட் இது ஒரு முக்கியமான கேட்டகரி. இந்த லிக்விட் ஃபண்டுன்றது ரிஸ்க் ரொம்ப கம்மி, அதாவது ஜீரோ ரிஸ்க்கு, எனக்கு ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் வர்றது தான் லிக்விட் ஃபண்ட்ஸ். இது நல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. இது நிறைய பேருக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கூட. இந்த லிக்விட் ஃபண்ட்ஸு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வெரி ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற ஒரு பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, ட்ரெஸரி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பேப்பரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மேக்ஸிமம் 91 டேஸுக்குள்ளே மெச்சூர் ஆகணும். தட் மீன்ஸ் அதுக்கு மேலே யாரும் பே பண்ணுற மாதிரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் லிக்விட் ஃபண்ட்ஸ். இதை ரொம்ப குயிக்காக மெச்சூர் ஆகிறதுனால ரிஸ்க்குன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, ஜீரோ ரிஸ்க்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபண்டுன்னு வர்றதுனால அது ஜீரோ ரிஸ்க்கு கேரண்டி அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. இந்த ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஈல்டு கொடுக்குறாங்க. இது மோர் ஆர் லெஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஃபிக்ஸட் டெபாசிட்னால் நமக்கு ஒரு டென்யூர் இருக்கும், இதில் டென்யூரே இல்லை. 24 ஹவர்ஸில் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபண்டு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மேக்ஸிமம் ஹவர்ஸில் இல்லை, 2 days. இன்றைக்கி நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துடும். ஸோ அதை தான் 24 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தின் நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு பணம் கிடச்சிரும். ரொம்ப லிக்விடிட்டி வெரி ஈஸி. இந்த லிக்விட் ஃபண்டு ரொம்ப ஷார்ட் டேர்மில் தேவைப்படுறது, ஒன்றும் எய்ம் இல்லாமல் இருக்க பணத்தை கொடுக்குறது, இது நிறைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரிஸ்க் இல்லை அப்படின்றது தான் லிக்விட் ஃபண்ட்ஸ். அது ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க. ரிஸ்க் இல்லை, ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஈக்விட்டி மாதிரி பார்க்க முடியாது, கோல்டு மாதிரி பார்க்க முடியாது. இது வெரி நார்மல் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், பட் வெரி செக்யூர்டு. கவர்மெண்ட்டே இது லிக்விட் ஃபண்ட்ஸ் இஸ் வெரி செக்யூர்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன ரெகுலேட்டரி அதை தாண்டி இன்வெஸ்டே பண்ண முடியாது. 91 டேஸுக்கு மேலே உள்ள எந்த பேப்பருமே எந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் இருக்காது. ஹைலி சேஃப்டி. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன லிக்விட் ஃபண்டு எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ன்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபிக்ஸட் டெபாசிட், லிக்விட் ஃபண்டு ரெண்டும் ரிஸ்க் ஓரியன்டாக பார்க்கும்போது ரெண்டுமே ரிஸ்க் கம்மி தான். அதில் ஃபிக்ஸடாக ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும், இதில் லிக்விட் எனி டைம் லிக்விடேட் பண்ண முடியும். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது ஒரு டென்யூர். லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படி கிடையாது. லிக்விட் ஃபண்ட்ஸில் நீங்கள் எப்போனாலும் பணம் என்ட்ரு பண்ணலாம், நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது ஒரு கம்பெனியோட டெபாசிட்ஸு, ஒரு பேங்க்கோட டெபாசிட்டு. லிக்விட் ஃபண்டு அந்த மாதிரி கிடையாது, இது ஃபண்டு. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பர்டிகுலர் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதில் 20% மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் டைவர்சிஃபைட் ஆகிடுது. அதனால் என்ன ஆகும்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு கம்மியாச்சுன்னா இங்கே கம்மியாகும், அதிகமாகிடுச்சுன்னா அதிகமாக போகுது, வைஸ் வெர்ஸா. இல்லை நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் நம்ம கிடைக்கிற ஈல்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க 7.25 எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு 36 மந்த்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஃபார் ஷுர் 36 மந்த்ஸில் இந்த கமிட்மெண்ட்டு கிளியர் ஆகும். லிக்விட் ஃபண்ட் அப்படி கிடையாது. இப்போது கவர்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் அங்கே ஒரு பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டோ ஆன் மெச்சூரிட்டி அந்த கமிட்மெண்ட் கிடைச்சிரும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்றது மார்க்கெட்டில் இப்போ கவர்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, உங்களோட ஈல்ட் ஆஃப் லிக்விட் ஃபண்ட்ஸும் கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குனாங்கன்னா உங்களோட ஈல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதிகமாக இருக்கும். இதில் வைஸ் வெர்ஸா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது என்ன நடக்குதுன்றதை மட்டும்தான் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். பட் மோர் ஆர் லெஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்.
லிக்விட் ஃபண்டை நீங்கள் வந்து ரொம்ப லாங் டேர்மாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டென்யூரை இது பண்ணுவீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் லிக்விட் ஃபண்டையும் கம்பேர் பண்ணோன்னா ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட்னு இருக்குது. அந்த ஷார்ட் டேர்ம் டெபாசிட் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது லிக்விட் ஃபண்டில் அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகே, இந்த லிக்விட் ஃபண்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகும், இதில் என்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது? லிக்விட் ஃபண்ட்ஸு டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் எய்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கார்ப்பரேட்டு, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்பஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த லிக்விட் ஃபண்டை வேறு மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கார்ப்பரேட் அப்படின்னு பார்க்குறீங்க, ஒரு இண்டிவிஜுவலுக்கு பார்ப்போம். ஒரு இண்டிவிஜுவல்ன்றது நீங்கள் ஒரு சேலரி கிளாஸஸ் இருக்கீங்க, உங்களுக்கு சேலரி வருது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். மேபி இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு ஒரு பேமெண்ட்ஸ் இருக்குது, உங்களோட இன்சூரன்ஸ் டியூ நெக்ஸ்ட் மந்த் வருது, இல்லை உங்களோட ஸ்கூல் ஃபீஸு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது வெரி ஷார்ட் பீரியடில் 3 months 5 months ரொட்டீன் எக்ஸ்பென்சஸ்ஸு இந்த மாதிரி வரும்போது அதை ஒரு சேலரிட் கிளாஸில் என்ன பண்ணுவோம், நம்ம மந்த் ஆன் மந்த் வரும்போது அப்படியே நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸை மாற்றிட்டே வருவோம். சடனாக வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பேமெண்ட் ஹையராக வருது, ஒரு லெண்டிங் வருது, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் வருது அப்படின்னா ஹையர் அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைக்கலாம். ஒரு 3 மாத பீரியடில், ஒரு 4 மாத பீரியடில் அவங்கெல்லாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா லிக்விட் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதில் 0 ரிஸ்க்கு, அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா இருக்கிற பைசா வந்து இங்கே வந்து இன்வெஸ்டடாக இருக்கிறதுனால இட் வில் கிவ் அ ஏர்னிங்ஸ். உங்களுக்கு 6 to 7% இப்போ கரண்ட் ஆவரேஜில் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். 6 to 7% ஆனுவல் ஈல்டு இருக்கும்போது நீங்கள் ஐடியலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க வேண்டியதில்லை. இது பர்டிகுலர் டைமில் நீங்கள் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெண்டிங் பீரியட் வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த பர்டிகுலர் டைமில் யூ கெனாட் எஸ்கலேட். ஸோ அடுத்த மாதம் பார்க்கலாம், இன்னொரு டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எஸ்கலேட் பண்ண முடியாது. இப்போ ஷுவராக தேவைப்படுற பணத்தை லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வான்டேஜஸ். ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களோட கமிட்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி 3 months 4 months ஆர் 12 monthsக்குமே மந்த் ஆன் மந்த் என்னோடய கமிட்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் தேவைகளுக்கு இந்த லிக்விட் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி அதை எஸ்ஐபி மூலமாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் வருது, நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஃபீஸை இப்போலேருந்தே மந்த் ஆன் மந்த் சேவ் பண்ணோம்னா அது டிவைட் பண்ணி சேவ் பண்ணும்போது ஷுவராக எவ்ரி இயர் நீங்கள் இதுலேருந்து எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு. கார்ப்பரேட் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் மந்த் பட்ஜெட். ஸோ இம்மிடியேட்டாக யாருமே வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளதை வந்து உடனே கார்ப்பரேட்லலாம் ஃபண்டிங் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 3 months 5 months அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து சார்ஃபாக வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த ஃபண்ட்ஸை சேல்ரி போடணும், டேக்ஸ் கட்டணும், ரொட்டீன் எக்ஸ்பென்சஸே நிறைய இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபண்ட்ஸ் உள்ளே வர்றதுன்னு பார்த்திங்கன்னா வெரி அக்கேஷனலாக தான் வந்துகிட்டே இருக்கும். கார்ப்பரேட்ஸுக்கு தே டிவைடட் இன்ட்டு 6 monthsல வந்து ரிசர்வ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் லிக்விட் ஃபண்ட்ஸை ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஈல்டே இருக்காது, லிக்விட் ஃபண்ட்ஸில் நல்ல ஈல்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். அதுவே அவங்களோட ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸை வந்து கேரி ஓவர் பண்ணிடும். அதனால் லிக்விட் ஃபண்ட்ஸை கார்ப்பரேட் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலுக்கும் யூஸ் பண்ணலாம், கார்ப்பரேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். சில பேர் வீடு கட்டுறதுக்காக பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடு கட்டுவாங்க. பணத்தை ரெடி பண்ணி அப்படியே பேங்க்கில் வச்சுட்டு கேட்க கொடுப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ கொஞ்சம் ஈல்டு உங்களுக்கு கிடைக்காம தான் இருக்கும். அதை நீங்கள் லிக்விட் ஃபண்டில் போடலாம், எந்த ரிஸ்க்கும் கிடையாது. மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் பிரச்சனையே கிடையாது. அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் விட்ரா பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஃபாரின்லேருந்து வராங்க, வீடு கட்டணும்னு வச்சுருக்காங்க. நான் ஒரு 20 lakhs எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்போ வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். வீடு கட்டுறது 6 மாதமோ 1 year அது மாதிரி டைம்லைன் இருக்குது. ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் வர ப்ராஃபிட்டே உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு இருக்கும். நிறைய அட்வான்டேஜ் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவல், கார்ப்பரேட்டு, பர்டிகுலர் அப்ஜெக்டிவ். நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் லைக் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். ஈக்விட்டி ஃபண்டு இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஹை ரிஸ்க்காக தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமே. அப்போது ஒரு லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எஸ்டிபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். அதுக்கு லிக்விட் ஃபண்ட் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அட்வான்டேஜ் லிக்விட் ஃபண்ட்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவையான டென்யூருக்கு என்ன பர்பஸுக்காக லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை யார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் டிசைடும் பண்ணலாம். இதில் வந்து ரிஸ்கே இல்லாதனால எந்த லிக்விட் ஃபண்ட் போட்டாலுமே உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்காது. பட் ஒன்றுனா ஒரு நல்ல
ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு லிக்விட் ஃபண்டை செலக்ட் பண்ணி உங்கள் பர்பஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டர்மாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிக்விட் ஃபண்டில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது லிக்விட் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்துக்கணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பர்பஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், உங்களோட ரொட்டீன் தேவைக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் ரொட்டீனாக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்காக இந்த 3 monthஸில் இந்த லிக்விட் ஃபண்ட் எனக்கு தேவைகள் முடிய போகுது, அப்போ லிக்விட் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். ஒருத்தர் வந்து 15 வருஷமாக வந்து பையனோட காலேஜ் ஸ்டடீஸுக்காக நான் ஃபண்ட்ஸ் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் 14 years வந்துருச்சு, 15 years நெருங்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடேட் பண்ணி ஒரு சேஃபரான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி சேஃபரான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றது லிக்விட் ஃபண்டு. ஒரு கார்ப்பரேட்டு எனக்கு வந்து தேவைப்படுது, எப்போ தேவைப்படுதுன்னு தெரியாது, பட் எப்போ வேணாலும் தேவைப்படும்னு ஒரு ஃபண்டு இருக்கும், அதை லிக்விட் ஃபண்டில் போடணும். இது என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, உங்களுக்கு உங்களோட தேவைகள் எவ்வளோ நாளில் வரும். ஸோ இந்த லிக்விட் ஃபண்டுன்றது வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷாவோ பேங்க் அக்கௌண்ட்லேயோ ஒரு ஃபண்டு இருக்குது, இதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஃபண்டை மட்டும் இதில் போடணும். ஸோ எனக்கு 3 years எனக்கு ஒரு டென்யூர் இருக்குது, 5 years இருக்குது, இன்னும் 5 to 10 yearsக்கு இடையில இது தேவைப்படாது அப்படின்றதெல்லாம் லிக்விட் ஃபண்டில் போட்டதுனால ஒன்றும் அட்வான்டேஜஸ் இருக்காது. வெரி ஷார்ட் பீரியடில் ஷுவராக தேவைப்படுற ஃபண்டு அப்படின்றத மட்டும் நீங்கள் டென்யூர் தெரிஞ்சுக்கிட்டு லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டு மேட்ச் ஆகும். நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தா எனக்கு 8%, 8.5%, 9%லாம் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் லிக்விட் ஃபண்டில் போடக்கூடாது. 3 monthஸில் என்ன கிடைக்கும், நான் கோல்டு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் எனக்கு ரேட் ஏறி இருக்குமே, அதெல்லாம் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த பணம் இப்போ ஒரு 1 lakh இருக்குது, நான் 1 lakh பர்டிகுலராக எனக்கு ஸ்பெண்டிங் டேட் இருக்குது அப்படின்னா அந்த 1 lakh ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கணும். அந்த 1 lakh எவ்ரிடே ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும். அது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இப்போ 6 to 7%, இது மேபி 5.5லேருந்து 7%க்குள்ளே இருக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸில் மினிமம் உங்களுக்கு ஒரு ஈல்டு இருக்கும், அது ஆனுவல் ஈல்டு. ஸோ அந்த ஈல்டை நீங்கள் வந்து கிடைக்கணும்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா கிடச்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட பர்பஸும் காலமும் தெரிஞ்சுட்டு லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். லிக்விட் ஃபண்டில் விட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரைடே போய் எனக்கு சாட்டர்டே பணம் வேணும், நெக்ஸ்ட் டே கிடைக்குமே அப்படின்னு நினச்சிட்டு விட்ரா பண்ணிடக்கூடாது. 1 day in அட்வான்ஸ்னால் ஒர்க்கிங் டேஸ், நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே ஆர் ஹாலிடேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டேட்டில் தேவைப்படுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு டிசைட். இதில் நம்ம வந்து கையில் இருக்க பணத்தை எப்போ வேணாலும் எடுத்துடலாம். சாட்டர்டே சண்டேயில் போய் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விட்ரா பண்ணணுன்னா கேஷாக விட்ரா பண்ணிங்கன்னா முடியாது, பேங்க்கில் ஒர்க்கிங் கிடையாது. அதேமாரி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கேட்டகரி என்னென்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்லாம் வந்து அதில் ஒர்க்கிங் கிடையாது. பட் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கா, கண்டிப்பாக அந்த டேஸுக்குள்ளே அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், க்ரோ ஆகும். டென்யூர் விட்ரா பண்ணக்கூடிய டேட் ஹாலிடேஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிங்கன்னா பயங்கர அட்வான்டேஜ். இப்போ லிக்விட் ஃபண்டில் இவ்வளோ அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, இதுக்கான சார்ஜஸ்ன்னு எதுவும் இருக்கா? அஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி லோடு கிடையாது, எக்ஸிட் லோடும் கிடையாது. இது சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்ஸு வெரி வெரி மீகர், 10 பைசே 50 பைசே அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எது எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் அந்த ஃபண்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்னு இருக்கும், அது எவ்வளோ கம்மியாக இருக்கோ ஸோ உங்களோட தெர் இஸ் நோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 0.10 அப்படின்றது 10 பைசான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதிகபட்சம் உங்களோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ஹார்ட்லி பிலோ 1000 ஆர் 1000 பிலோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லாவே இருக்கும். இதில் என்ட்ரி லோடு கிடையாது, எப்போனாலும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வெரி ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க்கு கிடையாது. இந்த அட்வான்டேஜ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவில் ஒன்றுமே கிடையாது. அதனால் இதில் தனியாக எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது கிடையாது. டேக்ஸ் வருமா அப்படின்னா அது டிபெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து ஹையர் டேக்ஸ் லேபில் இருப்பாங்க, சில பேர் ரொம்ப லோ டேக்ஸ் லேபில் இருப்பாங்க. அது நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அஸ் இன்வெஸ்டருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அப்படின்னா என்ட்ரி லோடும் கிடையாது, எக்ஸிட் லோடும் கிடையாது. இந்த என்ட்ரி லோடுன்றது ஒரு ஃபண்டில் அவங்க அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறது தான் என்ட்ரி லோடு. எக்ஸிட் லோடு மோஸ்ட்லி எல்லா ஃபண்ட்ஸ்லேயுமே மோர் தென் 1 இயருக்கு கிடையாது.
மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸுக்கு எக்ஸிட் லோடு மோர் தென் 1% 1 இயருக்கு மேலே கிடையாது. பட் லிக்விட் ஃபண்டில் எக்ஸிட் லோடே கிடையாது. நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா வித்தின் சம் பர்டிகுலர் டைமுக்குள்ளே எக்ஸிட் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னா லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதர் ஃபண்ட்ஸ்லலாம் சார்ஜஸ் இருக்கும். நீங்கள் 3 மந்த்ஸில் 1 வீக்கில் 20 டேஸில் ஆர் 1 இயரில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் டென்யூர் இருக்கும். ஸோ அதில் வந்து 1% மேக்ஸிமம் அதுதான் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரண்ட் வேல்யூவில் 1% சார்ஜ் பண்ணிப்பாங்க. இங்கே லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நோ சார்ஜஸ். நல்ல அட்வான்டேஜஸ், இன்வெஸ்டருக்கு நல்ல அட்வான்டேஜ். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரீமெச்சூராக எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு உங்களுக்கு எதுவுமே எடுக்கவே முடியாது. 3 to 6 மந்த்ஸில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. 6 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து சம் சார்ஜஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த லிக்விட் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் டே 1ல் நீங்கள் டிசைட் பண்ணலாம் என்றைக்கு எடுத்துக்கலான்னு. டிசைட் பண்ணாமல் கூட சடனாக போய் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து இவ்வளோ அட்வான்டேஜ் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே, லிக்விட் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.